வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடு முழுவதும் 25 கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம். பட்ஜெட் மூலம் நடுத்தர மக்களின் கனவு நனவாகியுள்ளதாக மக்களவையில் பேச்சு. நாட்டின் வளர்ச்சியை முன்னிறுத்தி மத்திய பட்ஜெட் தாக்கல். பொய் வாக்குறுதிகளை வழங்காமல் ஏழைகளுக்கு முன்னேற்றத்தை வழங்கியுள்ளதாக பிரதமர் மோடி பேச்சு. கடந்த 10 ஆண்டுகளில் ஏழை மக்களுக்கு 4 கோடி வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. பெண்கள் பாதுகாப்புக்காக 12 கோடி கழிப்பறைகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் மோடி உரை. ஏழைகள் குறித்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் போட்டோ ஷூட் மட்டுமே நடத்துவதாக பிரதமர் மோடி தாக்கு. பிரதமரின் விமர்சனத்தை கண்டித்து மக்களவையில் எதிர்க்கட்சிகள் முழக்கம். ज्यादा नहीं है आपकी, आप प्रोटेक्ट करना चाहते हैं उनको इस तरीके से, गलत तरीका, ये गलत तरीका है। आप बैठे बैठे टिप्पणी करना चाहते हैं। திருப்பரங்குன்றம் கோயில் வாயில் முன்பு குவிந்த இந்து அமைப்பினர் மற்றும் பாஜகவினர். ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட்ட நிலையில் கோவில் முன்பு குவிந்து அரசுக்கு எதிராக போராட்டம். ஆளுநர் அரசு மோதல் விவகாரத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மாநில அரசும் பாதிக்கப்பட்டுள்ளது. ஆளுநர் RN ரவிக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் கருத்து. ஆளுநர் மாநில அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி முடிவெடுக்க வேண்டுமென உச்சநீதிமன்றம் யோசனை. வேண்டுமானால் தேநீர் விருந்துக்கு அழைத்து பேசுங்கள் எனவும் ஆலோசனை வழங்க. வெப்ப அலையால் ஏற்படும் உயிரிழப்புகளுக்கு 4 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும். தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் சூழல் மன்றங்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் காலநிலை மாற்றம் குறித்த உச்சி மாநாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிடுகிறேன். தமிழ்நாட்டோட எல்லா பள்ளிகளிலும் சூழல் மன்றங்கள் ஏற்படுத்தப்படும். காலநிலை கல்வி அறிவிக்கிற ஒரு கொள்கையை தமிழ்நாடு அரசு விரைவில் வகுத்து அறிவிக்க இருக்கிறோம். எல்லோருக்கும் அவசியமான காலநிலை விழிப்புணர்வை மாணவர்கள் மூலமே அனைத்து தரப்பு மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்க இருக்கிறோம். காலநிலை மாற்றம்தான் உலக நாடுகள் தற்போது எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால். வயநாடு நிலச்சரிவு உள்ளிட்ட பேரிடர்களை மேற்கோள் காட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. வெப்ப பாதிப்புகள், அதே போல நம்ம சகோதர மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாவில் ஏற்பட்ட வயநாடு நிலச்சரிவை யாரும் மறந்திருக்க முடியாது. நம்ம மாநிலத்திலேயும் திருவண்ணாமலையில சிறிய அளவில் நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு. இதெல்லாம் வேற வேற நாடுகள்ல வேற வேற மாநிலங்கள்ல நடந்த சம்பவங்களாக இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் ஒரே காரணமா காலநிலை மாற்றத்தை தான் சொல்ல முடியும். இத நம்ம எதிர்கொண்டுதான் ஆகணும். உணவு பாதுகாப்பு துறையில் 31 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்.
சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலைஞர் கருவூலம் சிறப்பு இணைய பக்கத்தையும் தொடங்கி வைத்தார். பிரபல தொழிலதிபர் ஆண்டாள் ஆறுமுகத்தின் 1000 கோடி மதிப்பிலான சொத்துகள் முடக்கம். RKM பவர்ஜென் நிறுவனத்தில் நடத்தப்பட்ட சோதனையின் அடிப்படையில் அமலாக்கத்துறை நடவடிக்கை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பான முதல் தகவல் அறிக்கை வெளியான விவகாரம். பத்திரிகையாளர்களை துன்புறுத்தக்கூடாது என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அண்ணா பல்கலை மாணவி பாலியல் புகார் விசாரணையின் போது குடும்ப விவரங்களை கேட்டது ஏன் என காவல்துறைக்கு சரமாரி கேள்வி. பத்திரிகையாளர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட செல்போன்களை ஒப்படைக்க வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் நேரில் ஆஜர். தடயவியல் துறை அலுவலகத்தில் குரல் மாதிரி எடுக்க அனுமதி கோரி சிறப்பு புலனாய்வு போலீசார் மனு. இடைத்தேர்தல் நடைபெறும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் தயார் நிலையில் வாக்குச்சாவடிகள். வாகனங்கள் மூலம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு செல்லும் பணிகள் நடைபெற்று வருவதாக மாவட்ட ஆட்சியர் தகவல். மெட்ரோ பணிகளுக்காக மாதவரம் பால் பண்ணை அருகில் உள்ள காலனியை 4 மாதத்தில் காலி செய்ய வேண்டும். மே 31ஆம் தேதிக்குள் காலி செய்யவில்லை எனில் அரசு நடவடிக்கை எடுக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சேது சமுத்திர திட்டம் குறித்து அவதூறு செய்தி வெளியிட்டதாக தொடரப்பட்ட வழக்கு. முன்னாள் மத்திய அமைச்சர் TR பாலுவுக்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க ஜூனியர் விகடன் வார இதழுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மத்திய அரசின் போது பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதாக புகார். சென்னை அமைந்தகரை உள்ளிட்ட பகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம். மோடி அரசே மோடி அரசே ஏமாற்றாதே 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 தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றாதே 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 கல்வி இல்லை கல்வி இல்லை கல்வி இல்லை வேலை இல்லை வேலை இல்லை வேலை இல்லை வேலை இல்லை வேலை இல்லை கால் வயிற்றுக்கு வன்முறையோ குற்றச் செயலோ எந்த பக்கம் இருந்து வந்தாலும் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். காவல்துறைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தல். திருவாரூர் அருகே விஷம் குடித்து விவசாயி தற்கொலை. சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்ததால் விபரீத முடிவு. மழையில் நெற்பயிர் சேதமடைந்ததால் உழவர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் விவகாரம். இழப்பீடு வழங்குவதற்கு நிலையான நிவாரண திட்டத்தை உருவாக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். வேங்கேவேல் கிராமத்திற்கு செல்ல அனுமதி வழங்க கோரி வழக்கறிஞர் தாக்கல் செய்த மனு. காவல்துறை தரப்பில் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணை ஒத்திவைப்பு. காவிரியின் குறுக்கே புதிய அணை கட்ட அனுமதி வழங்கப்படவில்லை. மாநிலங்களவையில் திமுக MP S. கல்யாணசுந்தரம் எழுத்துப்பூர்வமாக எழுப்பிய கேள்விக்கு மத்திய அரசு விளக்கம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடியவரின் நிலத்தில் மரங்களை வெட்டி வீழ்த்துவதா? வடலூர் சத்தியஞான சபையில் மரங்களை படுகொலை செய்வதை உடனே நிறுத்த வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தல்.
சங்கராபுரம் அருகே கிராம நிர்வாக அலுவலர் மீது சாரம் வீசி தாக்குதல் நடத்திய கிராம உதவியாளர் சங்கீதா. விஏஓ அலுவலகத்தை வைத்து பூட்டியதில் சஸ்பெண்ட் ஆன சங்கீதா மீண்டும் அராஜகம். தூத்துக்குடி அருகே நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது படகு கவிழ்ந்து விபத்து. கடலில் மூழ்கிய மீனவர்களை பத்திரமாக மீட்டு கரை சேர்த்த சக மீனவர்கள். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே கேஸ் சிலிண்டர் வெடித்து சிதறிய விபத்தில் தரைமட்டமான வீடு. தேநீர் அருந்த பால் சூடுபடுத்திய போது நிகழ்ந்த விபரீதம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே பட்டப்பகலில் மூட்டை மூட்டையாக வைத்து விற்பனை செய்யப்படும் கள்ளச்சாராயம். போலீசாருக்கு மாமூல் கொடுத்து விற்பனை செய்யப்படுவதாக பகிரங்க வாக்குமூலம். சென்னை வண்ணாரப்பேட்டை போஜராஜன் நகர் மக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டம். 9 வருடங்களாக ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் பாலப்பணியை விரைந்து முடிக்க வலியுறுத்தி முழக்கம். ஆட்சிகள் இங்கே மாறினாலும் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதுச்சேரியில் மீனவ மக்கள் ஆர்ப்பாட்டம். சூரிய ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு திருப்பதி மலையில் நடைபெற்ற ரத சப்தமி உற்சவம். கோயில் திருக்குளத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடல். அங்கன்வாடியில் பிரியாணியும் பொரித்த கோழியும் வேண்டும். கேரள சிறுவனின் வீடியோ இணையத்தில் வைரலான நிலையில் கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் பதில். ദേവികുളം ഗ്രാമപഞ്ചായത്തിലെ 1-ാം നമ്പർ അങ്കണവാടിയിൽ ശംഖു എന്ന ഓമന പേരിൽ വിളിക്കുന്ന പ്രജ്വൽ എസ് സുന്ദർ, അങ്ങനെയാണ് ഞാൻ മനസ്സിലാക്കിയത്. ആ മകനാണ് അവന്റെ ഏറ്റവും നിഷ്കളങ്കമായിട്ടുള്ള ഒരു ആവശ്യം ഉന്നയിച്ചത്. അവന്റെ അമ്മ கர்நாடகாவில் காது குத்துவதற்காக 6 மாத குழந்தைக்கு மயக்க ஊசி செலுத்திய மருத்துவர்கள். வலிப்பு வந்து உயிரிழந்த பரிதாபம். கர்நாடகாவில் பசுவை கடத்தினால் பார்த்த இடத்திலேயே என்கவுண்டர். கர்நாடக மீன்வளத்துறை அமைச்சர் மங்களா சுப்ப வைத்தியா சர்ச்சை பேச்சு.